இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னிலிருந்து உங்க வீட்டை சுத்தம் பண்றதுக்காக வார இறுதி நாட்கள்ல நீங்க மணிக்கணக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? எந்த காஸ்ட்லியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் வாங்க வேண்டாங்க. அடிக்கடி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கவும் வேண்டியதில்லை. நாளைக்கு கண்டிப்பா கிளீன் பண்ணிடுவேன்னு சொல்லிக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க வீடு முன்ன விட அதிக அமைதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே புரியாது. ஏன்னா உண்மை என்னன்னா, நாம சுத்தம் குறைவா பண்றது பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, நம்ம சிஸ்டமே அப்படி ஆயிடுச்சுங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா குப்பைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு கப்பு, ஒரு சார்ஜர், ஒரு பில்லு, இல்ல ஏதோ ஒரு ஷாப்பிங் பேக்னு அதை சேர்த்துக்கிட்டே இருக்கும். மெதுவா வீடு முழுக்க இப்படி குப்பைகளை நிரப்பிடுறோம். ஒரு நாள் திடீர்னு நாம யோசிப்போம், தெரியாமலேயே வீடு எப்ப இவ்ளோ மோசமாயிடுச்சுன்னு. இப்போ ஜப்பானுக்கு போவோம். உலகத்தோட மிக சிறிய அபார்ட்மெண்ட்ஸ் அங்கதாங்க இருக்கு. ஸ்டோரேஜ் லிமிட்டா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப பிஸியா இருக்கும். ஆபீஸ் போறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க கிட்டயும் ஒரு நாளைக்கு அதே 24 மணி நேரம் தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு விசித்திரமான உணர்வு கிடைக்கும். வீடு சுவாசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு பொருளும் அதோட இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க சத்தம் கிடையாது, ஒரு அமைதி இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு விலை உயர்ந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரோட வேலை இல்ல. எந்த லக்ஸரி பர்னிச்சரும் இல்ல. எந்த சீக்ரெட் கிளீனிங் ஹேக்கும் இல்ல. இது அவங்க வாழ்க்கையில இயற்கையாவே கலந்து போன சின்ன சின்ன பழக்கங்களோட பலன். அவங்க வீட்டை உட்கார்ந்து சுத்தம் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அங்க குப்பை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காலையில ஆபீஸுக்கு கிளம்பும் போது சாவிய தேட வேண்டியதில்லை. கிச்சன் ஆல்ரெடி கிளீனா இருக்கும். டைனிங் டேபிள்ல தேவையில்லாத பொருட்கள் இருக்காது. வேலை முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சுத்தம் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா நீங்க நிம்மதியா ஒரு டீ குடிக்கலாங்க. இந்த கனவை ஜப்பானிய பழக்கங்கள் மெதுவா நிஜமாக்கும். இன்னைக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டை மட்டும் வேற கோணத்துல பார்க்க மாட்டீங்க. உங்க தினசரி வாழ்க்கையையும் அப்படித்தான் பாப்பீங்க. இன்னைக்கு நாம வெறும் கிளீனிங் டிப்ஸ மட்டும் கத்துக்க போறது இல்ல. ஜப்பானிய வீடுகள் ஏன் இவ்வளவு அமைதியாவும் ஒழுங்காவும் நிம்மதியாவும் இருக்குன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு பழக்கத்துக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு எளிமை இருக்கு. அது ஜப்பானை வெறும் கிளீனான நாடுன்னு மட்டும் இல்ல, உலகின் மிக சிறந்த மைண்ட்ஃபுல் கலாச்சாரங்கள்ல ஒன்னா மாத்திருக்கு. சரி, ஜப்பானோட ஒரு அமைதியான காலையில இருந்து ஆரம்பிப்போம். தி ஒன் டச் ரூல். பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த பழக்கத்தோட ரகசியம் என்னன்னா, எந்த ஒரு பொருளையும் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் தொடணும். டோக்கியோவோட ஒரு அமைதியான காலைன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வயசான ஜப்பானிய பெண்மணி பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்றாங்க. அவங்க ஒரு கிண்ணம் யூஸ் பண்றாங்க. அது உடனே கழுவி வைக்கிறாங்க. இதுக்கு வெறும் 30 செகண்ட் தான் ஆகுது. ஜப்பான்ல இது முறையா ஒன் டச் ரூல்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா இது அவங்க வாழ்க்கையோட ரொம்ப இயற்கையான ஒரு பகுதிங்க. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு பொருளையும் திரும்ப திரும்ப ஹேண்டில் பண்ணாதீங்க. பயன்படுத்துங்க, திரும்பி வைங்க, அவ்வளவுதான். யூஸ், ரிட்டர்ன், ஃபினிஷ். இப்போ உங்க சொந்த வீட்டை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. பேக நேரா சோஃபால போடுறீங்க. சாவிய டைனிங் டேபிள்ல போடுறீங்க. வாட்டர் பாட்டில பெட்ரூம்ல போடுறீங்க. செருப்ப வாசல்ல அங்கங்க விட்டுடுறீங்க. நாம என்ன நினைக்கிறோம்? சரி விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ ரொம்ப களைப்பா இருக்குன்னு. பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குப்பை ஒரே நாள்ல செய்யறது இல்ல. அது ஆயிரக்கணக்கான அப்புறம் பாத்துக்கலான்ற வார்த்தைகளாலதான் உருவாகுது. ஒவ்வொரு முறையும் நாம ஒரு பொருளை அதோட சரியான இடத்துல வைக்காம வேற எங்கேயாவது வைக்கிறோம்னா, அப்ப நம்ம எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன வேலை பாக்கிய விட்டுட்டு போறோம். மெதுவா இந்த சின்ன சின்ன வேலைகள் ஒரு பெரிய அழுத்தமான சூழலா மாறிடுது. சைக்காலஜிஸ்ட் இத டிசிஷன் ஃபேட்டிக்கா கூட இருக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு பொருள் தப்பா கிடைக்கிறத பார்க்கும்போது
உங்க மூளை ஒரு சின்ன முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். இதை எடுத்து வைக்கலாமா இல்ல வேண்டாமா, அப்புறம் பாத்துக்கலாமான்னு. இதை நீங்க கவனிச்சாலும் சரி கவனிக்கலனாலும் சரி, இந்த விஷுவல் ரிமைண்டர்ஸ் உங்க மனசக்தியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஜப்பானிய வீடுகள்ல இந்த பிரச்சனைய வேற விதமா தீர்க்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளோட பயனும் ரொம்ப சிம்பிள்: யூஸ், ரிட்டர்ன், ஃபினிஷ். அதனாலதான் அவங்க திரும்ப உட்காந்து கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே கம்மியா இருக்கு. ஏன்னா அங்க குப்பை சேர்றதே இல்லைல்ல. நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் கத்துக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு முடிவு பண்ணுங்க. சாவியை எப்பவும் ஒரே கிண்ணத்துல தான் இருக்கணும், செருப்புகள் எப்பவும் ஒரே இடத்துல தான் இருக்கணும், காஃபி மக் எப்பவும் டேபிள் மேல ராத்திரி முழுக்க இருக்க கூடாது. ஆமா, ஆரம்பத்துல சில நாட்கள் இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். ஆனா சில வாரங்களுக்கு அப்புறம் நீங்க கவனிப்பீங்க, உங்க வீடு சுத்தம் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்க மனசு எவ்வளவு லேசா இருக்குன்னு. தி கென்கன் மைண்ட் செட். ஆனா ஜப்பானிய வீடுகளோட ரகசியம் வெறும் பொருட்களை உடனே எடுத்து வைக்கிறதுல மட்டும் இல்ல. அவங்க இன்னொரு சின்ன பழக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அது வீட்டுக்கு வெளியே இருக்கிற அழுக்க வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்கும். அதுக்கு பேரு தான் கென்கன் மைண்ட் செட். நீங்க என்னைக்காவது ஜப்பான் போயிருந்தாலோ அல்லது பாரம்பரிய ஜப்பானிய வீடுகளோட போட்டோக்களை பார்த்திருந்தாலோ அவங்க நுழைவாயில்ல ஒரு சின்ன படிக்கட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. இந்த இடத்துக்கு தான் கென்கன் அப்படின்னு பெயர். முதல் பார்வையில பார்த்தா இது வெறும் செருப்பு வைக்கிற இடம் மாதிரி தெரியும். ஆனா ஜப்பானிய கலாச்சாரத்துல இது வீட்டோட மிக முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு. ஒரு சாலரிமேன் நாள் முழுக்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரத கற்பனை பண்ணுங்க. ட்ரெயின் கூட்டம், டிராபிக், முடியவே முடியாத மீட்டிங்ஸ், டெட்லைன்ஸ், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற போன் நோட்டிபிகேஷன்ஸ், இது எல்லாமே அவருடைய வருது. அப்புறம் அவர் வீட்டு கதவு வரைக்கும் வராரு. அவர் செய்யற முதல் வேலை என்ன? செருப்பை கழற்றுறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வெறும் சுத்தத்துக்காக மட்டும்தான். ஆமா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வெளியில இருக்கிற தூசி, மண்ணு, பாக்டீரியா எல்லாமே வாசல்லயே நின்னுடணும். அதனாலதான் ஜப்பானிய வீடுகளோட தரைகள் அவ்வளவு இயற்கையாவே சுத்தமா இருக்கு. ஆனா விஷயம் அது மட்டும் இல்ல. கென்கன் நிஜமாவே ஒரு சைக்காலஜிக்கல் டிரான்சிஷன். இது தனக்கு தானே சொல்லிக்கிறது மாதிரி. இப்போ வெளியில இருக்கிற உலகம் அங்கேயே நின்னுடுச்சு, இப்போ நான் என் வீட்டுக்குள்ள இருக்கேன். அதாவது செருப்பை மட்டும் கழட்டல, நாள் முழுக்க இருந்த டென்ஷனையும் அவங்க அங்கேயே விட்டுட்டு வராங்க. இதனாலதான் ஜப்பானிய வீடுகளுக்குள்ள நுழையும் போதே ஒரு அமைதி கிடைக்குது. இப்போ உங்க சொந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நினைச்சு பாருங்க. நாம அடிக்கடி செருப்போடையே வீடு முழுக்க சுத்துறோம் இல்லையா? கொரியர் வாங்கும் போதோ அல்லது பால்கனிக்கு போகும் போதோ வெளியில இருக்கிற தூசிய உள்ள கொண்டு வரும். ஆனா வெறும் தூசி மட்டும் கொண்டு வரதில்ல, வெளியில இருக்கிற டென்ஷனையும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரும். ஆபீஸ் டென்ஷன், டிராபிக், கோபம், இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். உங்க வீட்டுல பாரம்பரியமான கென்கன் இல்லனாலும் நீங்க அந்த உணர்வை உருவாக்கிக்கலாம். வாசலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஷூ ரேக் வைங்க, ஒரு கிளீனான மேட் போடுங்க, வீட்டுல போடுற செருப்புகளை வைங்க. ஒரு சிம்பிள் ரூல் போடுங்க, செருப்பு இங்கேயே தான் இருக்கணும். இந்த சின்ன பழக்கம் கிளீனிங் டைமை குறைக்கிறது மட்டும் இல்லாம தினமும் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு நிமிஷம் அமைதியை தரும். அந்த ஒரு நிமிஷ இடைவேளி சில சமயம் உங்க நாள் முழுசையும் மாத்திடும். இதுதான் ஜப்பானிய தத்துவத்தோட அழகு. அவங்க கிளீனிங்க ஒரு பாரமான வேலையா பார்க்காம வாழ்க்கையோட ஒரு இயற்கையான பகுதியா மாத்திக்கிறாங்க. மொத்தைனை ரெஸ்பெக்ட் வாட் யூ ஓன். இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஜப்பானியர்கள் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல நிஜமாவே தேவையான பொருட்களை மட்டும் தான் இருக்கணுங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த அழகான சிந்தனைக்கு ஜப்பான்ல ஒரு பேர் இருக்கு, மொட்டைனை. இப்போ என்கிட்ட உண்மைய சொல்லுங்க, உங்க வீட்டுல எத்தனை பழைய சார்ஜர்கள் கிடக்குது? அது இப்ப இருக்கிற எந்த போனுக்காவது செட் ஆகுதா? எத்தனை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கு? அதோட மூடி எப்போவோ காணாம போயிருக்கும். எத்தனை காஃபி மக்ஸ் இருக்கு? அதெல்லாம் நீங்க ஒரு தடவை கூட பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. பழைய கிஃப்ட் பாக்ஸ், ரேண்டம் ஒயர்கள், பழைய டைரிகள், நிறைய ஷாப்பிங் பேக்ஸ், அப்புறம் அந்த ஒரு டிராயர், அதை திறந்தாலே யாரோ மியூசியம் கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். பொதுவான ஒரு டயலாக் எல்லா வீட்லயும் கேக்குறது என்ன? பரவாயில்ல இருக்கட்டும், எப்பவாச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்.
இது இந்தியாவில் மட்டும் இல்ல, எல்லா கலாச்சாரத்திலையும் மக்கள் இப்படித்தான் பொருட்களை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா ஜப்பான்ல இந்த பிரச்சனை பாக்குற கோணமே வேற. இதுக்கு பேரு தான் மொத்தேனை. இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல சரியான மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு பொருளோட உண்மையான மதிப்பையும் வீணாக்காதீங்கன்னு அர்த்தம். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட அர்த்தம் எல்லா பழைய பொருளையும் நீங்க வாழ்நாள் முழுக்க பத்திரமா வச்சுக்கணும்னு இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பொருள் அதோட வேலையை முடிச்சிடுச்சுன்னா அத ஒரு நன்றியோட, அதாவது ஒரு தேங்க்யூ சொல்லி அனுப்பி வைக்கிறது தான் அந்த பொருளுக்கு தர மரியாதை. அதனாலதான் ஜப்பானிய வீடுகள்ல ஒவ்வொரு பொருள் கிட்டையும் ஒரு அழகான கேள்வி கேட்கப்படும். நீ இன்னைக்கு என் வாழ்க்கையோட ஒரு பகுதியா? இதோட பதில் ஆமானா அந்த பொருளை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. ஒருவேளை பதில் இல்லனா அத வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க, ரீசைக்கிள் பண்ணுவாங்க, இல்லனா மரியாதையோட அதை விட்டுடுவாங்க. இததான் ஜப்பானியர்களோட மினிமலிசம். இப்போ உங்க வீட்டை பாருங்க. சில சமயம் நாம பொருட்களை அதோட தேவைக்காக வச்சிருக்க மாட்டோம். அது நமக்கு வேண்டாம்னு முடிவெடுக்க கஷ்டமா இருக்கிறதால தான் வச்சிருப்போம். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பொருளும் உங்க இடத்த மட்டும் அடைக்கல, உங்க கவனத்தையும் சிதறடைக்குது. அதை சுத்தம் பண்ணணும், அதுக்கு இடம் வேணும், தேவைப்படும் போது அதை தேடி எடுக்கணும். ஜப்பானிய தத்துவம் நமக்கு ஞாபகப்படுத்துறது, கம்மியான பொருட்கள் வச்சிருக்கிறது நம்ம இலக்கு இல்லை, சரியான பொருட்களை வச்சிருக்கிறது தான் நம்ம இலக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு டிராயரை மட்டும் தரங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருள்கிட்டையும் ஒரு கேள்வி கேளுங்க. நீ இன்னைக்கு என் வாழ்க்கையோட ஒரு பகுதியா? ஒருவேளை அந்த ஒரு டிராயரை சுத்தம் பண்றதோட உங்க மனசும் கொஞ்சம் லேசா மாறலாம். நம்ம இந்தியர்களோட மனசு ரொம்ப பெருசு. நமக்கு பொருட்கள் மேல ரொம்ப பாசம் அதிகம். நம்ம பல அழகான நினைவுகளை பொருட்களோட இணைச்சு வச்சிருப்போம். அது ரொம்ப அழகான விஷயம். ஆனா இங்க ஜப்பானிய தத்துவம் இன்னொரு அழகான கேள்வி கேக்குது. அது என்னன்னா, நினைவுகள் எல்லாம் பொருட்கள்ல தான் வாழுதா, இல்லனா நம்ம மனசுக்குள்ள வாழுதா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? டெய்லி மைக்ரோ கிளீனிங். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஜப்பானியர்கள் தேவையில்லாத பொருட்களை கம்மி பண்றதோட மட்டும் இல்ல, சுத்தம் பண்றத ஒரு பெரிய ப்ராஜெக்டா மாறவே விட மாட்டாங்க. இதுதான் அவங்களோட இருக்கிறதுலயே ரொம்ப பிராக்டிக்கலான, ரொம்ப பிரில்லியண்டான ரகசியம். பழக்கம் நம்பர் 4, டெய்லி மைக்ரோ கிளீனிங். நம்மள நிறைய பேரு கிளீனிங்னாலே அது ஒரு பெரிய விசேஷம் மாதிரி ஆக்கிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும், வீடு முழுக்க களைச்சி போட்டு கூட்டி பெருக்கி பாத்ரூம், கிச்சன், வார்ட்ரோப்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம். அப்புறம் சாயந்தரம் ஆகும்போது அவ்வளவு களைப்பு வந்துடும். அடுத்த வாரமே கிளீனிங் பத்தி பேசினாலே மனசுக்கு பிடிக்காது. ஆனா ஜப்பான்ல அணுகுமுறை முற்றிலும் வேற. அங்கு மக்கள் சுத்தம் பண்றத ஒரு விசேஷமா பார்க்காம ஒரு இயற்கையான தாளமா பாக்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, டேபிள வெறும் 20 செகண்ட்ல தொடச்சிடுறாங்க. காஃபி போட்டாங்க, கப்பை உடனே கழுவி வச்சிடுறாங்க. பாத்ரூம் யூஸ் பண்ணாங்க, ஒரு சின்ன வைப்பரை போட்டு தொடச்சிடுறாங்க. கிச்சன் கவுண்டர்ல கொஞ்சம் தண்ணி பட்டதும் துணியால உடனே தொடச்சிடுறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் வெறும் 20 செகண்ட் இல்ல 30 செகண்ட் தான் ஆகுது. இதையெல்லாம் தனித்தனியா பார்த்தா ஏதோ ஒன்னும் செய்யாத மாதிரி தெரியும். ஆனா இதையெல்லாம் நாள் முழுக்க சேர்த்து பார்த்தா வீடு எப்பவுமே அழுக்காக்குறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடுது. இது அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேலை செய்யுது. தினமும் செய்யற இந்த சின்ன சின்ன முயற்சி அந்த பெரிய களைப்பை தரும் கிளீனிங் செஷனை தேவையில்லாமையே பண்ணிடுது. இதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பழக்கம் உங்க வில் பவரை நம்பி இல்ல, இது உங்க தினசரி ரோட்டீன்ல ஒரு பகுதியா மாறிடுது. அதனாலதான் ஜப்பானியர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கிளீனிங் இஸ் நாட் சம்திங் யூ டு, இட் இஸ் சம்திங் யூ லிவ். அதாவது சுத்தம் பண்றதுங்கிறது ஒரு வேலை கிடையாது, அது வாழறதுக்கான ஒரு வழி. அதனாலதான் அவங்க வீட்டுல சுத்தம் பண்ணும்போது அது கட்டாயப்படுத்தின மாதிரி இல்லாம இயற்கையா இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீடு. ஆனா இங்க இன்னும் ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு. ஒருவேளை நாம ஒவ்வொரு பொருளையும் உடனே எடுத்து வச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணியும் சில வீடுகள் ஏன் இன்னும் குப்பையா இருக்கு? அந்த கேள்விக்கான பதில் ஒரு ரொம்ப தெளிவான தத்துவத்துல இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீடு இருக்கணும். அதுதான் நம்ம அடுத்த ஜப்பானிய பழக்கம். எவ்ரி ஐட்டம் நீட்ஸ் அ ஹோம். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு காலையில நீங்க எவ்வளவு மணி நேரத்தை நீங்க ஒரு பொருள் தேடுறதுக்காக செலவு பண்ணீங்க? இதோட பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்துங்க. உங்களுக்கு எப்பவாச்சும் அப்படி நடந்திருக்கா? அவசரமா கிளம்பணும், கார் சாவி வேணும், ஆனா வீடு முழுக்க ஒரு சர்ச் ஆபரேஷன் மாதிரி தேடுறது. உண்மை என்னன்னா, சாவி தொலைஞ்சு போறது பிரச்சனை இல்லை, அந்த சாவிக்குன்னு ஒரு நிரந்தரமான வீடு இல்லாதது தான் பிரச்சனை.
ஜப்பான்ல ஒரு ரொம்ப சிம்பிளான கொள்கையை பின்பற்றுவாங்க. ஏதாவது ஒரு பொருளுக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா அது வீடு முழுசையும் அதோட வீடா எடுத்துக்கோன்னு நினைப்பாங்க. டோக்கியோல இருக்கிற சின்ன அபார்ட்மெண்ட்லயே பாருங்க, ஸ்டோரேஜ் ரொம்ப லிமிட்டா இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒவ்வொரு பேகுக்கும் ஒரு நிரந்தரமான அட்ரஸ் இருக்கும். அதனாலதான் அவங்க தினமும் உட்காந்து என்ன எங்க வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியதில்லை. டிவி ரிமோட் சில சமயம் சோஃபால இருக்கு, சில சமயம் பெட்ல இருக்கு. இது இடத்தோட பிரச்சனை இல்ல, இது சிஸ்டமோட பிரச்சனை. அவங்க கொள்கைப்படி ஸ்டோரேஜ்னா வீட்டுல நிறைய கபோர்ட்ஸ் போடுறது இல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குறது. அதனால ஏன் இன்னைக்கே உங்க வீட்டை ஒரு கேட்டகரியை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த பொருளுக்கு ஒரு நிரந்தரமான வீட்டை உருவாக்கி தரக்கூடாது? திங்க் வெர்டிக்கல், நாட் ஹரிசான்டல். சின்ன இடத்தையும் எப்படி பெருசாவும் வெளிச்சமாவும் காட்டுறது? இதோட ரகசியம் தரையில இல்ல, சுவர்கள்ல இருக்கு. ஜப்பானிய மக்கள் தரையில பொருட்களை நிரப்புறதுக்கு பதிலா சுவர்களை பயன்படுத்துறாங்க. கிச்சன்ல செவத்துல ஹூக் இருக்கும், வார்ட்ரோப்ல ஹேண்டிங் ஆர்கனைசர்ஸ் இருக்கும். இதோட பலன் என்ன? அவங்க தரை எப்பவுமே காலியா இருக்கும். தரை காலியா இருக்கும் போதே ஒரு சின்ன ரூம் கூட திடீர்னு ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்குங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ்னா வெறும் காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லை, நீங்க விட்டு வைக்கிற அந்த காலி இடத்தையும் தான் இருக்கு. நம்ம இந்தியர்களோட பழக்கம் என்ன? ஒரு காலி செவுத்த பார்த்தா போதும், உடனே அங்க ஒரு பிளான்ட் வச்சிடுறோம். ஏதோ ஒரு ஷெல்ஃபு காலியா இருந்தா உடனே அங்க ஏதாவது ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் தூக்கி வச்சிடுறோம். நமக்கு என்ன தோணும்? எல்லா காலி இடத்தையும் நிரப்பணும், இல்லைன்னா வீடு ஏதோ முழுமையடையாத மாதிரி இருக்குன்னு. ஆனா ஜப்பானிய டிசைன் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா இடத்தையும் நிரப்பணுங்கிறது அவசியம் இல்லை. சில சமயம் அந்த காலி இடம் தான் வீட்டை சுவாசிக்க வைக்கும். அந்த அழகான தத்துவம் ஜப்பான்ல மா அப்படின்னு சொல்லுவாங்க, தி பியூட்டி ஆஃப் ஸ்பேஸ். கடைசியில யோசிச்சு பார்த்தா ஒரு சுத்தமான நேர்த்தியான வீடுங்கிறது எந்த விருந்தினரையோ இல்ல எந்த வெளி ஆளுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ இல்ல. ஒரு சுத்தமான வீடோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, வெளியே வேலை செஞ்சுட்டு களைப்போட வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்ததும் உங்க தோள்கள்ல இருக்கிற அந்த நாள் முழுக்க இருந்த பாரம் எல்லாமே அப்படியே குறைஞ்சு போற மாதிரி இருக்கணும். அது அப்படியே மறைஞ்சு போகணும். அந்த இடத்துக்கு வந்தா உங்க மனசு முழுசா அமைதியா இருக்கணும். இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வீடு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிக அழகான உணர்வு இதுதான். இவ்வளவு விஷயங்கள் பத்தி பேசின பிறகு நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த 6 ஜப்பானிய பழக்கங்கள்ல இன்னில இருந்தே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் பழக்கம் எதுவா இருக்கும்? ஜப்பானோட இந்த எளிமையான சிந்திக்க வைக்கக்கூடிய மற்றும் வாழ்க்கைய கொஞ்சம் மாத்தக்கூடிய தத்துவங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல நீங்களும் ஒரு பகுதியா இணைங்க. வீடு எப்பவுமே குப்பையா இருக்குன்னு யோசிச்சு கவலைப்படுற உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களோட வாழ்க்கை அமைதியாக நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையை அழகாக்க, உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.